ஹாய் கெஸ் .NET 30 days 30 கான்செப்ட் சேலஞ்ச். அதில் இன்னைக்கு டே 20 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். பொதுவாக .NET C# மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜிலும் 2 types of errors நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பைல் டைம் எரர், செகண்ட் ஒன் வந்து ரன் டைம் எரர். இந்த கம்பைல் டைம் எரரால் நமக்கு இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது கம்பைல் டைம் ஷோ ஆயிரும், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஆனால் ரன் டைம் எரர் எப்போ வரும்? ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி ரன் டைம் எரர் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம அப்ளிகேஷன் ஒரு ரன் டைம் எரர் வருதோ அந்த டைமில் நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணும்? அப்நார்மலாக டெர்மினேட் ஆகும். எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஷட் டவுன் ஆயிரும். அந்த அப்நார்மல் டெர்மினேஷன் என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸெப்ஷன் சொல்கிறோம். அந்த அப்நார்மல் டெர்மினேஷன் நடக்காம தடுக்கிறது யூஸ் பண்ற கான்செப்ட் தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். அது எப்படி ஹேண்டில் பண்றோம்? ட்ரை கேட்ச் ஃபைனலி அப்படின்னு ஒரு 3 பிளாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த அப்நார்மல் டெர்மினேஷனை ஹேண்டில் பண்றோம். எக்ஸெப்ஷன்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் எக்ஸெப்ஷன், ரெண்டாவது ஒன்று வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா யூனிவர்சல்லா, இது வந்து வேர்ல்டு வைட் இருக்கிற எல்லா டெவலப்பர்ஸும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதே அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன் ஆர் கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னோட அப்ளிகேஷனுக்கு நானா கிரியேட் பண்ணி வைக்கிற ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? கஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லலாம்.